என் பேர் ஆண்டனி. நாங்கள் ஊட்டியில் இருக்கோம். எங்கள் அப்பா வந்து 2 வீலர் மெக்கானிக்காக இருக்கார். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். எனக்கு இப்போ 21 வயசாச்சு. நான் 6th படிக்கும் போது வந்து விளாட்டா சிகரெட் அடிக்க ஆரம்பிச்சு அதுக்கு பார்த்தா அடிக்ட் ஆகிட்டேன். நான் ஒரு நாளைக்கு மட்டுமே ஒரு 5-6 சிகரெட் பக்கம் அடிப்பேன் 6th படிக்கும் போது. நான் இதுபடி சிகரெட்டுகளை வந்து அடிமையாக இருக்கும்போது அப்படியே நான் 7th-லேருந்து 8th போகும்போது கஞ்சா பழக்கத்தும் அடிமையானேன். என் பையன் இவ்வளோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணதில் எங்களுக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா வந்து ஹஸ்பண்ட் வந்து 2 வீலர் மெக்கானிக்காக இருக்கனால அவர் காலையில் போயிட்டு அவர் நைட்டில் தான் வருவாப்பில். ஏன்னா வந்து ஒரு தனியார் நிறுவனத்தில் வந்து ஒரு ஹோட்டல் ஃபீல்டில் வேலை செய்கிறனால எனக்கு 12 மணிலேருந்து எனக்கு நைட்டு ஒரு 10:30 மணி வரைக்கும் ஷிஃப்ட் இருக்கும். நான் வீட்டுக்கு வரத்துக்கே ஒரு 11 மணி பக்கம் ஆயிரும். 10th படிக்கும் போதுலேருந்து கஞ்சா அடிச்சு தான் ஸ்கூலுக்கு போவேன். போகும்போதும் நல்லா கஞ்சா அடிச்சு தான் போவேன். பிரேக் டைமும் கஞ்சா அடிப்பேன். மதியானம் லஞ்ச் பிரேக் விடுவாங்க, அப்போது கஞ்சா அடிப்பேன். அதுக்கப்புறம் ஈவினிங் பிரேக் விடுவாங்க, அதுலேயும் கஞ்சா அடிப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது கஞ்சா அடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு 9 மணி 10 மணி தான் ஆகும். ஒரு நாளைக்கு மட்டுமே 5 கவர் அடித்து முடிச்சிடுவேன். எப்பொழுதுமே வீட்டில் கஞ்சா வந்து என் தலைகாணி பக்கத்துலேயே இருக்கும். காலையில் கண் முழிக்கிறதே கஞ்சா முகத்தில் தான் முழிப்பேன். டாய்லெட்டு போகும்போது கஞ்சா அடித்தாதான் டாய்லெட்டு போக முடியும். என்னால் கஞ்சா அடிக்காமல் இருக்கவே முடியாது. அப்படி நான் கஞ்சா அடிக்காமல் இருந்தேன்னா ரொம்ப டென்ஷன் ஆகி வீட்டில் அம்மாட்ட கற்றுவேன், அப்பாட்ட கற்றுவேன். வீட்டில் அம்மா எதாவது கேட்டாங்கன்னா போய் செவுத்து குத்துவேன். ரொம்ப கோவமாயிரும். ஏன்னா அந்த கோவம் கண்ட்ரோலே பண்ண முடியாது. கஞ்சா இல்லாமல் எதுவுமே என்னால் யோசிக்கவும் முடியாது. ஸ்கூல் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப் போக ஆரம்பித்தேன். அப்படி போகும்போது இந்த கஞ்சாவோட போதை பத்தாமல் மெத்தபெட்டமைன் அப்படின்னு சொல்லி ஒரு போதைக்கு அடிமையானேன். அந்த போதையை யூஸ் பண்ணால் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்க முடியாது, தூக்கமே வராது, பகலும் தூக்கம் வராது. இது நிறையா வாங்கி யூஸ் பண்ணோம். இன்னும் பெரிய போதெல்லாம் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிஞ்சிச்சு. அப்படி தெரியும் போது அந்த போதெல்லாம் வந்து எல்எஸ்டி, பில்லு, பேப்பரு, மாத்திரை, அதுக்கப்புறம் இந்த மஷ்ரூம்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த போதையில் அடிமையாக ஆரம்பித்தேன். போதை போட்டோன்னா நம்மளை வந்து மெய் மறந்த மாதிரி இருக்கும். நம்ம இந்த வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே மாட்டோம். சாப்பிட்டோமா சாப்பிட்லையான்னு கூட அந்த யோசனை வராது. இந்த நிலாவெல்லாம் பார்த்தா கிட்டக்க தெரியும். அப்படியே இந்த வீடெல்லாம் ஆடும். ரோட்டில் வரவங்களெல்லாம் பார்த்தாங்கன்னா அப்படியே வளைஞ்சு நடந்து வருவாங்க. எப்படின்னா எல்லாமே ஆடும். நம்ம பார்க்க ரோடெல்லாம் ஆடும். நம்ம கை பார்த்தோன்னா கை ரேகெல்லாம் வந்து உள்ள எப்படியெல்லாம் ஆடுது, இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு வந்து தெரியும். எல்லாமே மனுஷங்க பார்த்தா கார்ட்டூன் மாதிரி தெரிவாங்க, பொம்மை மாதிரி தெரிவாங்க. ஒரு கட்டத்தில் இப்படி எல்லா போதைக்கும் அடிமையாகிட்டேன். அப்படி அடிமையாக இருக்கும் போது எனக்கு எப்படின்னா இப்படி தேடை பற்றி, இலுமினாட்டி பற்றி எனக்கு அதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால அதில் ரொம்ப பேய் மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போது எனக்கு அந்த மாதிரிலாம் பிடிச்சிச்சு. அந்த மாதிரி டார்க் சொசைட்டி இந்த மாதிரிலாம் பிடிச்சி. அப்போது இலுமினாட்டி பற்றி ரொம்ப தெரிய ஆரம்பிச்சு. இலுமினாட்டிக்குள்ளே ரொம்ப ஈடுபட்டு போனேன். அதுக்கப்புறம் கையில் இலுமினாட்டி பச்சை குத்துனேன். இந்த மாதிரி ரொம்ப அடிக்ட் ஆகி இந்த மாதிரி எல்லாம் பண்ணினேன். இவ்வளோ போதை யூஸ் பண்ணாலும் அந்த போதை யூஸ் பண்ணும் போது சந்தோஷமாக இருக்கும். உலகத்தையே மறந்து நான் உயிரோடு இருக்கிறதே மறந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த போதை இறங்கினதுக்கப்புறம் எனக்குள்ளே ஒரே பாரம். சந்தோஷமும் இருக்காது, சமாதானமாக இருக்காது, முக்கியமாக நிம்மதியாக இருக்காது. எப்போ பார்த்தாலும் எதையாவது பிடிச்சி யோசிச்சிட்டே இருப்பேன். இப்படி இருக்கும்போது 2023 வருஷம் மே மாதம் கடைசியில் 4 மாவடியில் விடுதலை முகாம் நடந்துச்சு. அங்கே போகிறதுக்காக கோயம்புத்தூர்லேருந்து 20 பேர் புக் பண்ணியிருந்தாங்க. அப்போது வந்து ஒரு டிக்கெட் கேன்சல் ஆகிடுச்சு. அந்த டைமில் தான் ஆண்டனி இங்கே வந்திருந்தாங்க. வரவே மாட்டேன்னு சொன்னாங்க. மறுபடியும் ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டாங்க. சரி போகலாம், சரி சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி 4 மாவடிக்கு அப்படியே பஸ் ஏறி அவங்க கூட வந்தேன். விடுதலை முகாமுக்கு வந்தேன். அப்போ உள்ளே வரும்போது அநேக மக்கள் வந்தாங்க. இன்னும் இவ்வளோ மூட நம்பிக்கை, உங்களுக்கு கடவுளே கிடையாது, கடவுள்னு சொல்லி இங்கே வந்திருக்காங்க, இப்படி ஒரு மூட நம்பிக்கையா, எப்படி அப்படின்னா வந்து ஸ்ட்ரெச்சரில் கால் இல்லாதவங்க இந்த மாதிரிலாம் வந்தாங்க, இப்படி மூட நம்பிக்கையில் வந்திருக்காங்களேன்னு சொல்லி தான் உள்ளே நானும் வந்தேன். ஆனால் உள்ளே வந்தோடனே முதல் நாள் எனக்கு வந்து தெரியல. 2வது நாள் வந்து மோகன் அங்கிள் வந்து மெசேஜ் எடுத்தார். அந்த மெசேஜ் எடுக்கும் போது உன்னை எகிப்துலேருந்து வரப்பண்ணின கர்த்தர் நானே அப்படின்னோடனே அந்த வார்த்தை என்னோட இருதயத்தை வந்து தொட்டுருச்சு. அப்போது நான் எனக்கு எப்பொழுதுமே இல்லாத நிம்மதி அந்த ஒரு நாள் நான் வந்து ஃபீல் பண்ணேன். அவ்வளோ சந்தோஷம், சமாதானம். அந்த மாதிரி நான் சந்தோஷத்தையும் என் வாழ்க்கையிலே பார்த்ததே இல்லை. எவ்வளவோ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு அந்த மாதிரி சந்தோஷத்தை கொடுத்ததே இல்லை. ஆனால் இந்த வார்த்தை எனக்கு வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் மோகன் அங்கிள் வந்து இந்த போதையில் அடிமையாக இருக்கவங்களுக்கெல்லாம் ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு வந்து மோகன் அங்கிள் வந்து சொன்னார். அப்போ அந்த இருக்கிற இடத்துலையே ஏசப்பாட்ட நான் வந்து வேண்டினேன். ஏசப்பா, என் பாவத்தெல்லாம் மன்னிங்க ஏசப்பா, எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுங்க, எனக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுங்க ஏசப்பா, நான் இன்னையோட நான் எந்த போதையும் நான் பண்ண மாட்டேன், என் வாழ்க்கையை முழுசாக உங்களுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்தேன்.
2வது நாள் மீட்டிங் முடிஞ்சு ரூமுக்கு போகும்போது எனக்கு எந்த யோசனையுமே இல்லை. சந்தோஷமாக அப்படியே ரூமுக்கு போய் தூங்கி வச்சுட்டு அடுத்த நாள் ஜாலியாக போய் அப்படியே அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண 3வது நாள் மீட்டிங் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் வந்துட்டு மாமா வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு எந்த யோசனையுமே வரவே இல்லை. சந்தோஷமாக இயேசுவையே நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். சிகரெட் குடிக்கணும்னு எண்ணம் வரல, கஞ்சா அடிக்கணும்னு எண்ணம் வரல, எந்த போதையும் யூஸ் பண்ணணும்னு எனக்கு எந்த யோசனையுமே வரவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எந்த போதை பழக்கத்தோட யோசனையுமே வரல. இப்போ போய் பைபிள் காலேஜ் சேர்ந்து செகண்ட் இயர் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்கேன். ஒரு நாளைக்கு மட்டுமே 7 ஹவர் பக்கம் ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். காலையில் 3 மணிலேருந்து 6 மணி முடியல ஜெபிப்பேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக எங்களுக்கு கொடுக்குற அந்த ஷெடியூல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஜெபம் பண்ணுவேன். இப்போது என் வாழ்க்கை நல்லா அருமையாக வச்சுருக்கார் கர்த்தர். 10 வருஷமாக இருந்த போதை பழக்கத்துலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்த ஏசப்பாக்கு நன்றி.